அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசி நேயர்களுக்கு உறவோடு சில காலம், பிரிவோடு சில காலம் என தத்தளித்து கொண்டிருக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு 29/3/2025 முதல் யோகங்கள் நிறைந்த ஒரு பயிற்சியா இந்த சனி பயிற்சி அமைய இருக்குதுங்க. அந்த வகையில துலாம் ராசி நேயர்களுக்கு மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் இருக்கு. குறிப்பா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 29/3/2025 முதல் தனது ஆட்சி வீடான கும்பராசியிலிருந்து குருவினுடைய ஆட்சி வீடான மீன ராசிக்கு ஆகிறாருங்க. இந்த பெயர்ச்சியின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம் துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் பகவானை பொறுத்த வரைக்கும் மந்தன் செய்வதை போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் என்பது பழமொழி. அப்படிப்பட்ட சனி பகவான் இப்பொழுது பயிற்சியாகி ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அவரது அருட்பார்வை மேசம், அருட்பார்வை ரிஷபம், கன்னி, தனுசு ஆகிய ராசிகளில் பதிகிறது. இது திருக்கணித ரீதியான சனி பயிற்சி ஆகுங்க. இந்த பயிற்சி சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனியாக வருகிறது, கன்னி ராசிக்கு கண்டக சனியாக வருகிறது, தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருதுங்க. அதே போல் கும்பராசிக்கு குடும்ப சனியாகவும், மீன ராசிக்கு ஜென்ம சனியாகவும், மேச ராசிக்கு ஏழரை சனியாக வருகிறது. அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் இருந்த கடகராசிக்கு அது விலகுகிறது. அதே போல் சிம்ம ராசிக்கு கண்டக சனி விலகுகிறது. ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும், மகர ராசிக்கு ஏழரை சனியும் விலகுகிறதுங்க. சனி விலகும் ராசிகள் நல சக்கரவர்த்திக்கு சனி விலகி அருள் கொடுத்த தலமான திருநள்ளாறு சென்று வழிபட்டு வருவது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஊருக்கு அருகில் உள்ள சிவாலயங்களில் இருக்கும் சனி பகவானையும் திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, கஞ்சனூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள பெருசிக்கோவில், நல்லிப்பட்டி, திருக்கொடியாலூர் போன்ற சிறப்பு தலங்களில் உள்ள பகவானையும் வழிபடலாங்க. அது மட்டும் இல்லாமல் கும்ப சனி குடம் குடமாய் கொடுக்கும் என்பது பழமொழி. நீதிமான் என்றும் நியாயவான் என்றும் போற்றப்படும் சனி தனது ஆட்சி வீடான கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி சஞ்சரிக்கும் போது நீதி நியாயம் கிடைக்க போராட்டங்கள் அதிகரிக்குங்க. நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்புகள் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுக்கலாங்க. அரசியல் சதுரங்கத்தில் கட்சி தாவல்கள் அதிரடியாய் அமையுங்க. அனைத்து கட்சிகளிலும் தேர்தல் களம் சவாலாக போட்டியாக அமையுங்க. ஆயினும் முடிவில் மக்கள் விரும்பியபடி நல்லாட்சி அமையும். காலத்தில் குடங்களை சுமந்த பெண்கள் இக்காலத்தில் மகுடங்களை சுமக்க கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியினுடைய பலத்தால் வழிபிறக்க இருக்குது. அரசியல் களத்தில் பெண்கள் வெற்றி கனியை பறிக்கும் முயற்சியும் காட்டுவார்கள். தங்கம், வெள்ளி போன்றவற்றின் விலை நினைக்க இயலாத அளவிற்கு உயருங்க. திடீரென விலை குறைவது போல் தோன்றி மக்களுக்கு அவநம்பிக்கையை ஏற்படுத்துங்க. பெட்ரோல், டீசல், வாயு போன்றவற்றின் விலை சனி பயிற்சி காலத்திலிருந்து இறங்குமுகமாக இருக்கும். இருந்தாலும் ஜூன் மாதத்திற்கு மேல் விலை ஏறிக்கொண்டே சென்று உச்சத்தை தொடுங்க. சனியினுடைய காலத்திலும் செவ்வாய் சனியோடு சம்பந்தப்படும் நேரத்திலும் கடல் கொந்தளிப்பு, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு போன்ற இயற்கை சீற்றங்கள் ஏற்படலாம். உலக நாடுகளுக்கு தலை தூக்குங்க. புகழ்பெற்ற அரசியல் பிரமுகர்கள், கலைத்துறையினரை சேர்ந்தவர்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாக இருக்குது. செந்நிற காய்கறிகள், நிற உணவுப் பொருட்கள் ஆகியவற்றினுடைய விலை உயரும் என்பது சனி பகவானுடைய சஞ்சார நிலை முன்கூட்டியே அறிவுறுத்துறார். அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசினியர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் 6ஆம் இடத்தில் அடியெடுத்து வைக்கிறாருங்க. எதிர்ப்பு, ஆதி, கடன் ஆகியவற்றை குறிப்பது 6ஆம் இடமாகும். உங்களுடைய ராசிக்கு 5, 6
ராசிக்கு 4, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியான சனி பகவான் தனது வீடான கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இதனால பொருளாதார நிலை திருப்தி தருங்க. பிள்ளைகளால் பெருமை சேரும். அது மட்டும் இல்லாமல் முன்னேற்ற பாதையில் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த சனி பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த 6ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க போவதால விளைவாக தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பாராத உதவி கிடைக்குங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடங்கல்கள் அகல இருக்குது. தொழிலில் பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து அலைமோதுங்க. உடல் நலன்ல சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. அரசு வேலை விண்ணப்பித்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்குங்க. இடமாற்றம் செய்து வந்தவர்கள் மீண்டும் பழைய இடத்திற்கே செல்லும் வாய்ப்புகள் உண்டுங்க. அப்படிப்பட்ட சனி பகவானுடைய பார்வை ராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியினுடைய பார்வை ராசிக்கு 3, 8, 12 ஆகிய இடங்கள்ல பதிகிறது. இதன் விளைவாக சகோதர வர்க்கத்தினருடன் ஒற்றுமை பலப்படுங்க. வழக்குகள் சாதகமாக முடியுங்க. அது மட்டும் இல்லாம பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க. உடன்பிறப்புகளில் இலக்குகளில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி வைப்பீங்க. உத்தியோகத்தில் சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பாங்க முன்னேற்றம் காண்பீங்க. மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் பதிவதால் சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகள் வந்து அலைமோதும். தொழில்தாரர்கள் விரோதத்தால் இதுவரை மூடி கிடந்த தொழில் இப்போது திறக்கப்படும். தொழில் ரீதியாக வாங்கிய கடனை பைசல் செய்ய விடிவு காலம் பிறக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் வரவில்லையே என்ற இப்பொழுது மாற இருக்குது. சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் பதிவதால் திடீரென பயணங்கள் ஏற்படும். வாடகை வாகனத்தில் உலா வந்த நீங்கள் இனி வாகனம் வைத்து கொள்ள வாய்ப்புகள் கைகூடி வருங்க. வீடு மாற்றம் இடமாற்றம் எதிர்பாராத விதத்தில் வரலாங்க. வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் சொந்த வீட்டில் குடியேறும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைச்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களுக்கு ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த சனி பயிற்சியால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த சனி பயிற்சி எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும். வருமானம் உயரும். கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்குங்க. உடன்பிறப்புகள் வழியிலும் தாய் வழியிலும் உதவிகள் கிடைக்குங்க. கடன் சுமை குறையும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை படுங்க. அது மட்டும் இல்லாம சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. பணிபுரியும் பெண்மணிகளுக்கு பதவி உயர்வு மட்டுமில்லாமல் ஊதிய உயர்வு, வாகனம் வாங்க கேட்ட சலுகைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த சனி பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம காலகட்டத்தில் உத்தியோக மாற்றம் உண்டு. நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த பதவி உயர்வு தானாக கிடைக்க இருக்குது. கடை திறப்பு விழா கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. முன்னேற்றத்திற்கு பெற்றோர் உதவிகரமாக இருப்பாங்க. தொழில் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்கள் வரலாங்க. அதே போல் கடகத்தில் குரு சஞ்சரிக்கும் போது குரு பகவான் உச்சம் பெறுவதால் இக்காலத்தில் ஒரு பொற்காலமாக இக்காலகட்டங்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமை தோறும் விநாயக பெருமான் வழிபாட்டை கொள்ளுங்க. சிறப்பு வழிபாடாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகிலுள்ள நேமம் ஜெயகொண்ட சோழீஸ்வரர் சவுந்தர நாயகி அம்மன் வழிபாடு இன்றி வாழ வழிவகுத்து கொள்ளுங்க.